பைத்தானில் வேரியபிள் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூவை வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி அதை ப்ரோக்ராமில் இன்னொரு இடத்துல யூஸ் பண்ணுறதுக்காக தான் வேரியபிள்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். இதில் எப்படி ஒரு வேரியபிளை அசைன் பண்ணுறோம் அப்படின்றத சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா x is equal to 1 அப்படின்னு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேரியபிளுக்கு எக்ஸ்ன்ற வேரியபிளுக்கு 1 வேல்யூ அசைன் பண்ணி அது பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுக்குறோம். அதுக்கான அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா 1 அப்படின்றது நமக்கு கிடைக்குது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், மெனி வேல்யூஸ் டு மல்டிபிள் வேரியபிள்ஸ். அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த XYZ அப்படின்ற 3 வேரியபிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெவ்வேறு வேல்யூவை கொடுக்குறோம். அதை நம்ம இங்கே பிரிண்ட் பண்ணி பார்க்குறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்கன்னா 1 வேல்யூ டு மல்டிபிள் வேரியபிள்ஸ். இங்கே பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வேல்யூ தான் கொடுத்துருக்கோம், ஆனால் மல்டிபிள் வேரியபிளுக்கு அதை அசைன் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ எல்லாத்துக்குமே வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 10 அப்படின்றது வருது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிள் அசைன்மெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா x is equal to 7, y equal to 10.5, z is equal to